ஹலோ காய்ஸ், இப்போது இந்த வீடியோவிலேருந்து நம்ம கோர்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது இந்த வீடியோவில் HTML ஃபுல்லாக படிக்க ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, HTML அப்படின்னா என்னென்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜே கிடையாது, ஒரு மார்க்அப் லாங்குவேஜ். ஓகேவா? ஏன் இதை மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோன்னா, நார்மலாக ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கும்போது அதில் நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ், வேரியபிள்ஸ் அந்த மாதிரி நிறைய கான்செப்ட் யூஸ் பண்ணி படிப்போம். பட் ஆனால் இந்த மார்க்அப் லாங்குவேஜில் அப்படி கிடையாது. நம்ம என்ன டைப் பண்ணுறோமோ அதை அப்படியே அவுட்புட்டாக நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா? இதனால தான் இதை HTML வந்து மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போது இந்த HTML கோடை ரன் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு 2 விஷயம் இம்பார்ட்டண்ட்டாக வேணும். ஃபஸ்ட்டு வந்து VS கோட் அப்படின்ற இந்த ஒரு சாஃப்ட்வேர். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஏதாவது ஒரு ப்ரௌசர் இருந்தால் போதும். கூகுள் அப்படின்னு இல்லை, எந்த ஒரு ப்ரௌசராக இருந்தாலுமே நம்ம HTML கோடை ரன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, VS கோட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, VS கோட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சாஃப்ட்வேர். ஓகேவா? ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு சாஃப்ட்வேர். ஒரு 150 MB தான் இருக்கும். பட் ஆனால் ரொம்ப வெயிட்டடான ஒரு சாஃப்ட்வேர். ஓகேங்களா? இந்த VS கோட் யூஸ் பண்ணி தான் எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கிறதா இருந்தாலையும் இந்த VS கோட் யூஸ் பண்ணி கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன் அப்படின்னா இதில் நிறைய ஷார்ட்கட்ஸ்லாம் நிறைய இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஈஸியாகவே டைப் பண்ணிக்கலாம். சின்டெக்ஸ் எரர் அந்த மாதிரி நிறைய எரர்ஸ்லாம் இந்த VS கோடை யூஸ் பண்ணுறது மூலமா அவாய்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போது இந்த மாதிரி ப்ரௌசர்ஸ் நார்மலாக எல்லாருடைய லேப்டாப்லையுமே இருக்கும். கரெக்டாக? இப்போ நம்ம VS கோட் மட்டும் இன்ஸ்டால் பண்ணிட்டோன்னா நெக்ஸ்ட்டு நம்ம கோட் ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ VS கோட் எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். உங்கள் க்ரோம் ப்ரௌசர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு விஷுவல் ஸ்டுடியோ கோட் டவுன்லோட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இல்லைனா ஜஸ்ட் VS கோட் டவுன்லோட் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் லிங்க்கே டவுன்லோட் விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு வரும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட பேஜுக்குள்ளார போகும். ஜஸ்ட் வெயிட். ஓகே, லோடாகி வந்துருச்சு. இப்போது உங்களது என்ன OSோ அதுக்கு தகுந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து விண்டோஸ், அதனால் நான் விண்டோஸ் இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் டவுன்லோடிங். ஆட்டோமேட்டிக்காக அது டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இங்கே லோட் ஆகிட்டு இந்த இடத்துல லோட் ஆகும், இங்கே டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி என்கிட்ட VS கோட் இருக்குது. ஸோ அதனால் நான் இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் ஆல்சோ உங்களது என்ன OS அப்படின்றத பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேக் அந்த வெர்ஷனாக இருக்குது, இல்லை உபென்டோ அந்த மாதிரி OS யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்காகவும் VS கோட் இருக்குது. ஓகேங்களா? ஜஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆகிட்டு நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சிம்பிள் ஸ்டெப் தான் VS கோட் இன்ஸ்டாலேஷன். ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதோ இந்த மாதிரி டெஸ்க்டாப்பில் இந்த மாதிரி இந்த லோகோவில் ஒரு சாஃப்ட்வேர் வந்துடும். ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வரும். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் இதை கேன்சல் பண்ணிடலாம். இப்போது உங்களுக்கு இந்த மாதிரி வரும். பட் ஆனால் கலரு அந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் வரும். ஓகேவா? அதெல்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லித்தரேன். இந்த செட்டிங்ஸில் தீமில் கலர் தீம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். உங்கள் கீபோர்டில் அப் ஏரோவை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே மேலே போகும். அதே மாதிரி பேக்ரவுண்டில் தீமும் மாறும். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நான் எப்பயுமே டிஜிட்டல் ஓஷன் அப்படின்றது தான் யூஸ் பண்ணுவேன். ஹை கான்ட்ராஸ்ட். ஓகே, நான் எப்பயுமே இதுதான் யூஸ் பண்ணுவேன். இந்த தீம் வேணால் நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஓகேவா? ஓகே, தீம் வேணால் அப்படி மாற்றிக்கலாம். அண்ட் ஆல்சோ இங்கே மேலே பாருங்கள், இங்கே ஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே நியூ ஃபைல் வேணும்னாலே க்ரியேட் பண்ணிக்கலாம், இல்லை ஆல்ரெடி இருக்கிற ஃபைல்ஸை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் பண்ணணும் அப்படின்னா ஆட்டோ சேவ் வேணுனாலே இதை கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம டைப் பண்ண அது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிக்கும். அண்டோ ரீடோ ஷார்ட்கட்ஸ்லாம் இருக்கும். Ctrl+Z+Y இந்த மாதிரி நிறைய ஷார்ட்கட்ஸ் வந்து VS கோடில் சப்போர்ட் ஆகும்.
அப்புறம் செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன, டூப்ளிகேட் லைன், இந்த ஷார்ட்கட்ஸ்லாம் நான் டைப் பண்ணும்போது ரியல் லைஃப்பில் சொல்லித்தரேன். அப்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஈஸியாக புரியும். ஓகேங்களா? ரன் பண்ணணும் அப்படின்னா இங்கே ரன் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, இங்கே ரன் பண்ணிக்கலாம். அப்புறம் டெர்மினல் வேணும்னா இங்கே இருக்குது. ஸோ இதை வச்சு ரன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இதெல்லாம் ஜஸ்ட் பேசிக்ஸ். இப்போது இந்த ஒரு ஐக்கான் இருக்குது பாருங்கள், எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு. இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒன்று வரும். ஓகேங்களா? இப்போது ஜஸ்ட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு புது ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ HTML தானே படிக்கிறோம், அதனால் HTML அப்படின்னு ஒரு ஃபோல்டர் ஒன்று டெஸ்க்டாப்பில் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? இதை அப்படியே ட்ராக் பண்ணி VS Code மேலே இப்படி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல HTML அப்படின்ற இந்த நேம் வந்திருக்கும். இந்த நேம் தான் இந்த ஃபோல்டர் தான் இந்த VS Codeல இங்கே வந்திருக்கு, HTML அப்படின்னு. ஓகேங்களா? இப்போது இதில் ஆப்ஷன்ஸ் 4 இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூ ஃபைல் அப்படின்னு இந்த ஐக்கனை கிளிக் பண்ணால் தெரியும், நியூ ஃபைல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன். இது வந்து நியூ ஃபோல்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன். இது வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம். இதெல்லாம் தேவையில்லை. இந்த ரெண்டை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதே இடத்துல நம்மளால் ஒரு நியூ ஃபைலை க்ரியேட் பண்ணிக்க முடியும், இல்லைனா நியூ ஃபோல்டரை க்ரியேட் பண்ண முடியும். இப்போது நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த HTML உள்ளார ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். எக்ஸாம்பிளுக்கு CSS அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். இப்போது வெளியே வந்து இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்களா CSS அப்படின்னு இருக்குது. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபோல்டரை VS Codeல அக்சஸ் பண்ணுறோம். ஜஸ்ட் இங்கே பாருங்கள், HTMLல CSS அப்படின்னு இருக்கா. ஸோ இங்கே என்ன இருக்கும், இங்கே நம்ம ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபோல்டரில் அங்கேயும் க்ரியேட் ஆகும். அந்த ஃபோல்டரை இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது ஓகே. இப்போது ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, நியூ ஃபைல் அப்படின்னு. இதில் ஃபைல்ஸும் க்ரியேட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இது கிளிக் பண்ணிவிட்டு index.html அப்படின்னு டைப் பண்ண அப்படின்னா என்னால் HTML ஃபைலும் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதை வச்சு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம், அண்டு இதை வச்சு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. இப்போ இந்த index.html அப்படின்றதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைலில் வந்து சேவ் ஆகிட்டுக்கும். பாருங்கள், HTML ஃபைலில் CSS அப்படின்ற ஃபோல்டர் இருக்குது, index.html அப்படின்ற இந்த ஃபைலும் இருக்குது. ஓகேங்களா? ஓகே. இப்போது நமக்கு இந்த VS Codeல எப்படி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறது, அப்புறம் எப்படி ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. இப்போது நம்ம ஜஸ்ட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போது இதை பற்றி உங்களுக்கு இப்போது எதுவுமே தெரிய வேணாம். ஜஸ்ட்டு ஒரு HTML கூட ரன் பண்ணி பார்க்கலாம், எப்படி ரன் ஆகுது அப்படின்றத மட்டும் பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், இங்கே .html அப்படின்னு போட்டு ஒரு ஃபைல் நேம் சேவ் பண்ணியிருக்கேன். கரெக்டாக? எதுக்காக .html அப்படின்னு போடுறேன் அப்படின்னா இது வந்து ஒரு HTML ஃபைல். நம்ம இந்த ஃபைலில் இங்கே பாருங்கள், இங்கே HTMLனு இருக்கா, இந்த ஃபைல் தானே. இந்த ஃபைலில் நம்ம ஒரு HTML கோட் ரைட் பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த கம்ப்யூட்டருக்கு நம்ம சொல்கிறோம். அதனால தான் .html அப்படின்னு சேவ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஓகே. இப்போது இந்த டாட்டுக்கு முன்னாடி இண்டெக்ஸ் அப்படின்றதுக்கு நீங்கள் நேம் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஆனால் பேசிக்காக எல்லோரும் index.html அப்படின்னு தான் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு மெயின் ஃபைலுக்கு வந்து index.html அப்படின்னு தான் கொடுப்பாங்க. ஸோ உங்கள் விஷ் தான், நீங்கள் எதுனாலையும் வச்சுக்கலாம். ஓகே, index.html, இந்த .htmlன்றது இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஓகே. இப்போது ஒரு HTML கோட் மட்டும் ரன் பண்ணி பார்ப்போம். ஜஸ்ட்டு ஹாய் எவ்ரிவன் அப்படின்றத டைப் பண்ணிவிட்டு இப்படி டைப் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஜஸ்ட் இப்போ என்ன பண்ணுறேன், நம்ம ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணோம்ல அந்த HTML ஃபைல் இங்கே இருக்கா, இந்த index.html ஃபோல்டரில் அதை ட்ராக் பண்ணி, 1 செகண்ட், இதுதானே அந்த ஃபைல். ஓகே, இதுதானே அந்த HTML ஃபைல். இங்கே இருக்குல்ல, இதுதான் அந்த HTML ஃபைல். கரெக்டாக? இப்போது இதை அப்படியே ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு போய் க்ரோமில் போடுறேன். இப்படி விட்டுறேன், அவ்வளோதான். இப்படி விட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹாய் எவ்ரிவன் அப்படின்றது வந்துடுச்சு. பார்த்தீங்களா? இப்போது நான் இங்கே என்ன டைப் பண்ணியிருக்கணும், 1 செகண்ட், இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இங்கே பாருங்கள், ஹாய் எவ்ரிவன் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன்னா அதே தான் இங்கேயும் வந்திருக்கு க்ரோம் ப்ரௌசரில்.
இப்படி தான் ரன் ஆயிருக்கு. நல்லா பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு புரியல அப்படின்னா அகைன் பாருங்கள், இதே வீடியோவை மறுபடியும் பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுவோம்ல, இங்கே இருக்குது பாருங்கள் அந்த HTML அப்படின்ற ஃபைல், அதுக்குள்ளார index.html இதெல்லாம் நம்ம VS கோட் வழியாக க்ரியேட் பண்ணோம். இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட் வழியாக க்ரியேட் பண்ணோம். இப்போது அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி அந்த .html அப்படின்ற இந்த ஃபோல்டரை இப்படி ட்ராக் பண்ணி க்ரோமில் ட்ராக் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான அவுட்புட் வந்துடும். க்ரோம் தான் அப்படின்னு இல்லை, எந்த ஒரு ப்ரௌசராக இருந்தாலுமே நீங்கள் அந்த மாதிரி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போது வேறு ஏதாவது அந்த கோடில் ரைட் பண்ணி பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஹாய் எவ்ரிவன் பதிலாக ஹலோ சைபர் ஹேக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் அதே பேஜை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே ரீஃப்ரெஷ் சிம்பிள் இருக்குது இல்லையா, இதை இப்படி கிளிக் பண்ணலாம். இல்லைனா Ctrl R அதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ரீஃப்ரெஷ் ஆயிரும். இங்கே பார்த்தீங்களா, ஹாய் எவ்ரிவன், ஹலோ சைபர் ஹேக்ஸ், அவுட்புட் கரெக்டாக வந்துருச்சு. ஓகேங்களா? இதுதான் கைஸ் HTML. இப்படி தான் HTML நம்ம ரன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே, இப்போது ஆனால் நீங்கள் கேட்கலாம், இப்போது எந்த ஒரு வெப்சைட்டை பார்த்தாலுமே இப்போது விஷுவல் ஸ்டுடியோ கோடுன்றது இதுவும் ஒரு வெப்சைட் தான் கரெக்டாக, இதெல்லாம் எவ்வளோ நீட்டாக ஸ்டைலியாக ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது, ஆனால் நம்ம க்ரியேட் பண்ணது வந்து இந்த மாதிரி டெக்ஸ்ட் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். HTML ஃபுல்லாமே டெக்ஸ்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ அங்கே இருக்குது இல்லையா, இது ஃபுல்லாமே HTML தான். எல்லாமே இந்த உங்களுக்கு கண்ணுக்கு என்னென்ன வேர்ட்ஸ்லாம் தெரியுதோ அது ஃபுல்லாமே HTML டெவலப் பண்ணது தான். ஓகேங்களா? ஸோ HTML இந்த மாதிரி டெவலப் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்ம CSS மாதிரி ஸ்டைலிங்லாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இமேஜஸ்லாம் வச்சு கலர்ஃபுல்லாக பண்ணுவோம். இப்போதைக்கு நம்ம HTML நல்லா படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஃப்யூச்சரில் HTML முடித்த அப்புறம் நம்ம CSS யூஸ் பண்ணி ஸ்டைலிங், JavaScript யூஸ் பண்ணி அனிமேஷன், அதெல்லாம் நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து HTMLோட பாய்லர் பிளேட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, அதோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நீங்களே ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அப்புறம் அந்த ஃபோல்டரில் index.html அப்படின்ற ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி அதில் ஏதாவது ஒரு விஷயம் டைப் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி கூகுளில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள். இந்த மாதிரி அவுட்புட் வரணும். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு ஹாய் அப்படின்னு போட்டு உங்கள் நேம் வர மாதிரி, ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு கோட் ரைட் பண்ணி க்ரோமில் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள்.